ஒரு அரசியல் தலைவருக்கான குணங்கள். ஒரு தலைவர்கிட்ட போய் அங்க இருந்த மக்கள் எல்லாம் கேட்டாங்களா, எப்படி நீங்க இவ்வளவு நம்பிக்கையோடையும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இந்த மக்களையும் உங்களோட ஃபாலோயர்ஸையும் வழி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாமா. அதுக்கு அந்த தலைவர் சொன்னாரா, நான் பேசுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேட்பேன். அதுதான் ஒரு உண்மையான தலைவரோட மனநிலை. அவங்க மத்தவங்க சொல்றத கேட்பாங்க, அதை புரிஞ்சுப்பாங்க, அதுக்கப்புறம் அதுக்கான முடிவுகளை எடுப்பாங்க. சைக்கலாஜிக்கலி ஒரு நல்ல தலைவருக்கான 3 குணநலன்கள் இருக்கு. 1 எம்பத்தி, கருணை, மக்களோட சூழல் சூழ்நிலைகள் அவங்கள புரிஞ்சுக்கணும். 2 கிளாரிட்டி, தெளிவு, சிந்தனை மற்றும் முடிவுகளில் தெளிவு. கடைசியா இன்டெகிரிட்டி, நேர்மை. அவங்க சொல்றதும் செய்யறதும் ஒன்னா இருக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு தலைவர்ங்கிறது மக்களை ரூல் பண்றது இல்ல, மக்களோட மனசை ரூல் பண்றதுதான். மக்கள் ஒரு தலைவர் மேல நம்பிக்கை வைக்கிறாங்கன்னு சொன்னா அந்த தலைவர் கண்டிப்பா மக்களோட மனங்களை புரிஞ்சிருப்பாங்க.